ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த மாதிரி உரிமையில பேசுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி ஒரு சராசரி பொண்ணு தானே. நாம இவள சந்தேகப்படலாம், உரிமைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலான்னு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில சாரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க நடிப்பு நாடகம்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. நேத்து வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னீங்க? சென்னையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது இப்ப லாஸ் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையில இருந்து மீளதான் நான் இப்ப கோயம்புத்தூருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றீங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க கொஞ்சம் கூட திருந்தலன்னு. இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்ல டிரைவர் வேலை பார்த்து என் கூடவே இருந்து என் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம் நினைக்காதீங்க. அது இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா நீங்க என் மேல சீ, அத சொல்லவே வாய் கூசுது. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்காம இனி என் பையன் தான் எனக்கு உலகம்னு அந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதையும் கெடுக்கணும்னு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு மனசாட்சி கிடையவே கிடையாதா? நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ் நீங்க இந்த வேலையை விட்டு போயிடுங்க. பிளீஸ் வினய், என்னையும் என் பையனையும் கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க பிளீஸ். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? சொல்லு, எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டியா? நீ சொன்ன மாதிரி உன் பக்கத்துல இருந்து நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தமா ஏதாவது ஒன்று பண்ணி உன் மனசை மாத்திரலாம் தானே இங்க வந்த. ஆனா இப்ப நீ பேசின வார்த்தைக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்ட. ஆனா எனக்கு நீங்க சில கடமைகள்லாம் இருக்கு. நீ என்ன புருஷனா ஏத்துக்கலனாலும் விக்ரம் நான் தானே அப்பா. அது நீ இல்லைன்னு சொன்னாலும் அதை யாராலையும் மறுக்க முடியாது. அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது அவனை விட்டு நான் எப்படி வெளியே போக முடியும்? நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் விக்ரம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எங்க இருந்த ஆபத்து வந்தாலும் என்னையும் என் பையனையும் காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட இருந்து தான் விக்ரம என்னால காப்பாத்த முடியாது. அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம் மித்ரா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன்கிட்ட இருந்து நான் விக்ரம பிரிக்கவே மாட்டேன். எனக்கு என் பையன் கூட பேசணும் பழகணும்லாம் ஆசையா இருக்காதா? அந்த ஆசைக்காகவாது கொஞ்ச நாள் நான் அவன் கூட இருந்துக்கிறேனே, ப்ளீஸ். இது தவிர நான் உன்கிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன். நான் உன் கூட இருக்க போற அந்த கொஞ்ச நாள்ல நீ தான் என் ஒய்ஃப்னும் விக்ரம் தான் என் பையனும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். விக்ரம் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். இது என் பையன் மேல சத்தியம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.